யூத் படத்தின் டைரக்டர் கம் ஹீரோவா நம்ம கென் கருணாஸ் அவர்கள். கென் கருணாஸ் இந்த படத்துல தன்னை ஒரு பெர்ஃபார்மரா காட்ட ட்ரை பண்ணிருக்காரா இல்ல ஒரு ஹீரோவா காட்ட ட்ரை பண்ணிருக்காருன்னு கேட்டா ஹீரோவா காட்ட மட்டும் தான் ட்ரை பண்ணிருக்காரு. அவரு தான் படத்தோட ஹீரோ, அவரு தான் படத்தோட டைரக்டர்ன்றதுனால அவர் தன்னை ஹீரோவா காட்ட ட்ரை பண்ணிருக்காரு. ஹீரோவா காட்ட ட்ரை பண்ணதுனால நடிக்கிறதுக்கான மூமெண்ட், அதாவது தன்னோட நடிப்பு திறமையை காட்டுறதுக்கான மூமெண்ட்ஸை நம்ம சார் கொஞ்சம் கூட இந்த படத்துல பிளேஸ் பண்ணவே இல்லை. அவர் இந்த யூத் படத்துல ஹீரோயிஸோட பண்ற சீன்ஸ் ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகலனாலும் நம்ம கென் கருணாஸ் அவர்கள் அசுரன், வாத்தி, விடுதலை 2 அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் இது மட்டும் நடிச்சிருக்காரு. இதுல வாத்தி மற்றும் விடுதலை 2 இந்த 2 படங்கள்லயுமே கென் கருணாஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் தான். ஆனா அந்த சின்ன ரோல்ல ஏற்படுத்தின தாக்கத்தை இந்த பெரிய ரோல்ல கென் கருணாஸ் அவர்கள் ஏற்படுத்தினாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எஸ்பெஷலா விடுதலை 2 படத்துல நம்ம கென் கருணாஸ் அவர்கள் தன்னோட பாடி எல்லாம் பயங்கரமா ஏத்திக்கிட்டு ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருப்பாரு பாருங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே படம் பார்த்தோட நாடி நரம்புல அப்படியே புடைச்சிக்கிட்டு வெளியே வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை தந்துட்டு இந்த யூத் படத்துல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அதனால மைடியர் கென் கருணாஸ் சார், நீங்க ஹீரோவான்னு ஆசைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீங்க ஹீரோவா நடிக்கும் போதும் அந்த கேரக்டர்ல ஹீரோயிசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டன்றதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.